₹6000 மதிப்புள்ள காஞ்சிபுரம் சுபமுகூர்த்த பட்டுப்புடவை ₹1800 மட்டுமே. இச்சலுகை குறுகிய காலம் வரை. தொடர்பு கொள்ள 7825852585 8939233923 என்ற நம்பருக்கு அழைக்கவும். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த பகுதியில எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பூஜை அறைய ஒரு முறை இப்படி சுத்தம் செய்து பாருங்க. வீட்டுல லட்சுமி கடாட்சம் பெருகி ஐஸ்வர்யம் உண்டாகும். ஒவ்வொரு வீட்டிலும் முக்கியமான இடமாக கருதப்படுவது அந்த வீட்டோட பூஜை அறை தான். இந்த பூஜை அறையில தான் நமக்கு தேவையான அனைத்து வேண்டுதல்களையும் கூறி இறைவனை மனதார பூஜை செய்யறோம். அவ்வாறு வீட்டுல இருக்கக்கூடிய அனைவரோட ஆழ் மனதுல இருக்கக்கூடிய விஷயங்களும் இந்த பூஜை அறையின் முன்னின்று தான் வேண்டப்படுது. அவை அனைத்தும் நிறைவேற முதல்ல நம்மளுடைய பூஜை அறை லட்சுமி கடாட்சம் பொருந்தியதாக இருக்க வேணும். அது மட்டும் இல்லாம பூஜை அறையை எப்போதும் சுத்தமாக வைத்திருக்க வேணும். பெரும்பாலான வீடுகள்ல பூஜை அறை சுத்தமாக தான் இருக்கும். ஆனா சுத்தம் செய்வதை விட அதை சுத்தி செய்வதில் கவனம் தேவை. சுத்தி செய்வது என்பது ஒரு பொருளை புனிதமானதாக மாற்றுவதற்கு சமமா இருக்குது. அவ்வாறு நமது பூஜை அறையை புனிதமாக்க இந்த முறையில பூஜை அறையை நீங்க சுத்தம் செய்யணும். வாரத்திற்கு ஒரு முறை வெள்ளிக்கிழமை முதல் நாள் அல்லது செவ்வாய்க்கிழமை முந்தைய நாள் பூஜை அறையில பூஜை பொருட்களை சுத்தம் செய்வது வீட்டில் உள்ள பெண்களின் வழக்கமாக செயலா இருக்குது. ஆனா இப்படி சுத்தம் செய்தால் மட்டும் போதாது. எப்படி மற்றவர்கள் கண் பார்வை நமக்கு திருஷ்டியை கொடுக்கிறதோ அதற்காக நமக்கு சுற்றி போட்டுக் கொள்கிறோமோ அது போல பூஜை அறையும் சுத்தி செய்ய வேணும். அதாவது நமது வீட்டிற்கு வரும் ஒவ்வொரு நாளும் பலவிதமான மனிதர்கள் வந்து போக வேண்டிய அவசியம் ஏற்படும். இப்படி வீட்டிற்கு வருபவர்களின் கண் பார்வையில நமது பூஜை அறை இருந்திருக்கும். அப்போது மற்றவர்களோட எதிர்மறை எண்ணங்கள் நமது வீட்டை சூழ்ந்து கொள்வதனால இந்த எதிர்மறை சக்திகள் நம்மை பாதிக்காமல் இருக்க நமது பூஜை அறையில இருக்கும் தெய்வங்கள் அனைத்தும் அவற்றை தடுத்து நிறுத்துது. இப்படி தெய்வங்களோட சக்தி இது போன்ற எதிர்மறை எண்ணங்களினால் சுற்றி அழுக்கு படிந்திருக்கும். கண்ணுக்கு தெரிகின்ற அழுக்கை கைகளால சுத்தம் செய்து விடலாம். ஆனா கண்ணுக்கு தெரியாத இந்த அழுக்கை சுத்தம் செய்யாமல் இருந்தா அங்கு லட்சுமி கடாட்சம் குறைந்து காணப்படும். ஆகையால லட்சுமி கடாட்சம் பெருக பூஜை அறை சுத்தம் செய்ய வேணும். அதற்கு ஒரு பக்கெட் தண்ணீர்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு, ஒரு ஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள் மற்றும் 5 ஏலக்காய்களை இடித்து சேர்த்து கொள்ள வேணும். பின்னாடி ஒரு சிறிய துணியை எடுத்து அதனை இந்த தண்ணீர்ல நனைத்து கொண்டு அந்த துணியால பூஜை அறைய முழுவதுமா நீங்க சுத்தம் செய்யணும். பூஜை அறையில இருக்கக்கூடிய படங்கள், விக்கிரகங்கள், பூஜை அறை பொருட்கள் அப்படின்னு அனைத்தையும் துடைத்து விட வேணும். அவ்வாறு மீதம் இருக்கும் தண்ணீரை வைத்து வீடு முழுவதும் துடைக்க வேணும். இவ்வாறு செய்வதன் மூலமா வீட்டுல லட்சுமி கடாட்சம் பெருகி ஐஸ்வர்யம் உண்டாகும். ஒரு முறை இதை ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் ஏதாவது டவுட் இருந்தா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளோட சேனல்ல வர இருக்குது. அதனால இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை 1 மணி நேரத்தில் கற்க www.vasyum.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.